அன்பிற்குரிய பெருமக்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, இங்கே அரசியல் என்பது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். எது அரசியல் என்பதை என் அன்பு உடன் பிறந்தார்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அடிமைப்பட்டு கிடக்கிற உலகெங்கிலும் அடிமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடக்கிற மக்கள் எல்லாம் தங்கள் உரிமைக்காக போராடி விடுதலை பெற்றார்கள். குறிப்பாக வியட்நாம் விடுதலைக்கு போராடிய ஹோசிமின் அந்த நாட்டின் விடுதலைக்காக ஒரு முழக்கத்தை முன்வைத்தான். 1000 ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்து மக்களை திரட்டி போராடி விடுதலை அடைந்தான். அது அரசியல், அந்த நாட்டின் விடுதலைக்கான அரசியல், ஒரு புரட்சிகர அரசியல். ஓசே மார்த்தியும் ஃபிடல் காஸ்ட்ரோவும் சேகுவேராவும் சேர்ந்து கியூபா விடுதலைக்கு போராடினார்கள். வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்ற முழக்கத்தை முன்வைத்தான் ஃபிடல் காஸ்ட்ரோ. எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த நாடெல்லாம் என் சொந்த நாடு என்ற, என் தாய் நாடு என்ற முழக்கத்தை முன்வைத்தான் சேகுவேரா. சரியானது வென்றே தீரும் என்ற நோக்கத்தை கொண்டு கியூபா விடுதலைக்கு போராடினார்கள். ஃபிடல் காஸ்ட்ரோ என்ற புரட்சியாளன் பிறக்கவில்லை என்றால் கியூபா அமெரிக்காவின் இன்னொரு மாகாணமாக இருந்திருக்கும். அவன் போராடி தன் தாய் நாட்டை விடுதலை செய்தான். அது அரசியல். அடிமை நிலையிலிருந்து தன் இனத்தை மீட்பது, காப்பது, உரிமை பெற வைப்பது என்பது அது ஒரு அரசியல், புரட்சிகர அரசியல், மாபெரும் மாறுதலுக்கான அரசியல். அடிமை நிலையிலிருந்த தன் இன மக்களை உணர்வு சூடேற்றி விசுப்பி விடுதலை பெற்றான் ஆபிரகாம் லிங்கன். அது அரசியல். மார்ட்டின் லூதர் கிங்கும் மால்கம் எக்ஸும் மகத்தான கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் முன்வைத்து முழங்கினார்கள், தன் இன மக்களை எழுப்புவதற்கு, உசுப்புவதற்கு. அது அரசியல். கருப்பின மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிற போது 27 ஆண்டுகள் கொடுஞ்சிறையில் இருந்து வாடி வெளியிலே வந்து அதே நாட்டை அதிபராக இருந்த ஆண்டான் நெல்சன் மண்டேலா. அது அந்த மண்ணின் மக்களுக்கான விடுதலைக்கான அரசியல், மகத்தான அரசியல், போற்றத்தக்க புரட்சிகர அரசியல்.